வணக்கம். இன்னைக்கு நம்மளுடைய சேனலில் பார்க்கக்கூடிய பதிவானது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பதிவு. இன்னைக்கு நம்ம எதை பற்றி பார்க்க இருக்கோம் அப்படின்னா, ரிஷபராசியில் சுக்கிரன் பயிற்சியானது நிகழ இருக்கிறது. அதனால் இந்த ரிஷபராசியில் சஞ்சரிக்கக்கூடிய இந்த சுக்கிரன் பயிற்சியானது இவர்களுக்கு எந்த மாதிரியான ஒரு மாற்றத்தை ஏற்படுத்த போகுது, அது மட்டும் இல்லாமல் இந்த சுக்கிர பயிற்சியானது இவர்களுக்கு பார்த்தீங்கன்னா எந்த மாதிரியான ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும், அதனுடைய விளைவாக இவர்களுக்கு சாதகமாக இருக்க போகிறதா இல்லை ஏதாவது பாதகமான விளைவுகளை ஏற்படுத்த போகுதா, இது போன்ற பல முக்கியமான விஷயங்களை பற்றி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க இருக்கோம். பதிவை தொடர்ந்து பாருங்கள். இந்த வீடியோவை பார்க்குறவங்க ரிஷபராசி நேயர்களாக இருந்தீங்க அப்படின்னா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுத்துடுங்க. உங்களுக்கு பார்த்தீங்கன்னா செல்லியம்மனை பிடிக்கும் அப்படிங்கும் பொழுது ஓம் செல்லியம்மன் தாயே போற்றி அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் பதிவிடுங்க. இப்படி செய்யும் பொழுது உங்களுடைய ஆழ் மனதில் உங்களுக்கு இருக்கக்கூடிய கஷ்டங்களையும் துன்பங்களையும் மனதார நினைத்து கொண்டு இந்த ஒரு விஷயத்தை செய்துக்கோங்க. வீடியோவானது உங்களுக்கு பயனளிக்கக்கூடிய வகையிலும் ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கும் அப்படிங்கிறதுனால இந்த வீடியோவை எங்கேயுமே கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரையிலும் பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய சேனலை இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைமாக நீங்கள் விசிட் பண்ணுறீங்க அப்படிங்கும் பொழுது நம்மளுடைய சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதே இருந்தால் முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. அப்படியே கூட இருக்க அந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிவிடுங்க. அப்பொழுது தான் நம்மளுடைய சேனலில் கொடுக்கக்கூடிய அனைத்து தகவலுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். அதையும் நீங்கள் பார்த்து பயனடையலாம். ரிஷபராசியில் சஞ்சரிக்கக்கூடிய இந்த சுக்கிரனானது உங்களுக்கு செல்வாக்கு மற்றும் ஆளுமை எதிர்பாராத விதத்தில் ஆனால் இனிமையான பலன்களை கொடுக்கும். ராசியிலேயே சூரியன் 1 மாத காலங்கள் அமர்ந்து இருப்பது உங்களுடைய ஆளுமையை மேம்படுத்த, அவ்வப்போது உடல் ரீதியான சின்ன சின்ன பிரச்சனைகள் தோன்றி மறையும். மாநில அரசுகளினுடைய எதிர்பார்த்த பணிகள் உங்களுக்கு நிறைவேறும். அரசாங்கம் மற்றும் அரசாங்க ஒப்பந்தங்கள் உங்களுக்கு சம்பந்தப்பட்ட பணிகளில் இருப்பவர்களுக்கு இந்த மாதங்கள் யோகமான காலமாகவும் இருக்கும். அதேபோல் மரியாதை மற்றும் பதவி உயர்வுகளும் ஏற்படும். ரிஷப ராசியிலேயே சூரிய பகவானினுடைய சஞ்சாரங்கள் நடப்பதோடு இங்கு குருவுடன் சேர்ந்து சந்திக்க உள்ளதனால உங்களுக்கு பல வகைகளில் நற்பலன்கள் சுப பலன்கள் தேடி வரும். உங்களுடைய ஆளுமையும் பார்த்தீங்கன்னா அதிகரிக்கும். அரசு தொடர்பான வேலைகள் வேகமாகவே முடிவடையும். அரசு சலுகைகளும் உங்களுக்கு கிடைக்கும். உங்களுடைய மன உறுதிகள் சிறப்பாக அதிகரிக்கும். பெற்றோரினுடைய ஆசீர்வாதங்களும் உங்களுக்கு கிடைக்கும். அவர்களுடைய உடல்நிலை சிறப்பாக அடையும். இந்த மாதங்களில் பொருள் வரவை சேமிக்க வேண்டும் என்ற எண்ணங்கள் உங்களுக்கு அதிகரிக்கும். நண்பர்கள் மூலமாக தக்க தருணத்தில் எதிர்பார்த்த உதவிகள் பார்த்தீங்கன்னா கிடைக்க போகிறது. வெளியூர் பயணங்களால் வீண் அலைச்சலும் செலவுகளும் உங்களுக்கு உண்டாகும். அதே போல் செய்தொழிலில் பார்த்தீங்கன்னா மன நிம்மதியும் அதிக நன்மையும் ஏற்படும். மேலதிகாரிகளினுடைய ஆதரவையும் உத்தியோகஸ்தர்கள் பெறுவார்கள். அதேபோல் தொழிலினுடைய வியாபாரத்தில் இருந்த போட்டிகளும் உங்களுக்கு குறையும். வியாபாரங்கள் தொடர்பான பயணங்களால் அலைச்சல்களும் உண்டாகலாம். எதிர்பார்த்த பலன்களும் தாமதப்படும். குடும்பத்தில் சுப காரியங்களும் நடக்கலாம். சிலருக்கு குழந்தை பாக்கியங்களும் ஏற்படும். கணவன் மனைவிக்கிடையே மகிழ்ச்சியும் கூடும். பிள்ளைகளால் நன்மைகளும் ஏற்படும். அவர்களது திறமையை கண்டு மன மகிழ்ச்சியும் கொள்வீர்கள். பெண்களுக்கு வீண் அலைச்சலும் செலவுகளும் ஏற்பட்டாலுமே சேமிக்க வேண்டும் என்ற எண்ணங்கள் பார்த்தீங்கன்னா உங்களிடையே உருவாகும். எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்க பெறுவீர்கள். கலைத்துறையினருக்கு சிறப்பான காலகட்டமாகவும் இது காணப்படும். அதேபோல் தாமதமாகி வந்த வாய்ப்புகள் அனைத்துமே உங்களுக்கு திரும்ப கிடைக்கும். அதேபோல் அரசியலில் இருப்பவர்களுக்கு இந்த காலகட்டங்கள் மந்தமாக காணப்படும். மேலிடத்தை அனுசரித்து செல்வது நல்லது. வீண் அலைச்சலும் வேலை பளுவும் உங்களுக்கு ஏற்படலாம். மாணவர்களுக்கு கல்வியில் இருந்த போட்டிகள் நீங்கி எதிர்பார்த்த வெற்றிகள் கிடைக்கும். மனதில் தன்னம்பிக்கையும் உண்டாகும். இந்த சுக்கிரனுடைய பயிற்சியினுடைய காலகட்டங்களில் எல்லாவற்றிலுமே உங்களுக்கு நன்மைகள் உண்டாகும். அடுத்தவர்களை நீங்கள் கொஞ்சம் அனுசரித்து போய் காரியங்களை வெற்றிகரமாக செய்து முடிப்பீர்கள். எதிர்பாராத செலவுகள் உங்களிடையே ஏற்படும். சிந்தித்து செயல்படுவது நன்மையை தரும். அதேபோல் பண வரவுகளும் இருக்கும். அடுத்தவர்களுடைய நலனுக்காக பாடுபட வேண்டியும் இருக்கும். பெரியோர்களினுடைய உதவிகளானது உங்களுக்கு கிடைக்கும். காரிய தடைகள் வரலாம். அதேபோல் வழக்குகளில் சாதகமான போக்கும் ஏற்படும். இந்த காலகட்டங்களில் நண்பர்களிடம் கவனமாக பழகுவது நல்லது. தொழில் வியாபாரங்கள் தொடர்பாக பயணங்கள் செல்ல வேண்டியும் இருக்கும். அதேபோல் பார்ட்னர்களுடன் கொஞ்சம் அனுசரித்து செல்வது நல்லது. உத்தியோகத்தில் இருப்பவர்கள் சக ஊழியர்களுடன் விட்டு கொடுத்து செல்வது நன்மையை கொடுக்கும். வீண் அலைச்சல்களும் உண்டாகும். அதேபோல் குடும்பத்தில் இருப்பவர்களுடன் அவ்வப்போது வாக்குவாதங்களும் உண்டாகலாம். மேலுமே இந்த காலகட்டங்களில் கணவன் மனைவி ஒருவரை ஒருவர் அனுசரித்து செல்வது கருத்து வேற்றுமைகளை வராமல் தடுத்து கொள்ளலாம்.
அதேபோல் பிள்ளைகள் நீங்கள் சொல்வதை கேட்டு நடப்பது மனதுக்கு திருப்தியையும் கொடுக்கும். உறவினர்களுடன் வாக்குவாதத்தை தவிர்ப்பது நல்லது. வரவு கேட்ட செலவுகளும் இருக்கும். மற்றவர்கள் பிரச்சனை தீர பாடுபட வேண்டியும் இருக்கும். காரிய தடை தாமதங்களும் ஏற்படலாம். குடும்பத்தில் உள்ளவர்களாலும் அக்கம் பக்கத்தில் உள்ளவர்களாலும் சிறு சிறு பிரச்சனைகள் ஏற்படக்கூடும். மிகவும் பொறுமையாக இருக்க வேண்டியது அவசியம். எதையும் சமாளிக்கக்கூடிய மன உறுதிகளும் அதிகரிக்கும். புதிய ஆடை ஆபரணங்களினுடைய சேர்க்கைகளும் ஏற்படும். சிலருக்கு வாழ்க்கை துணை வழி உறவினர்களால பொருள் சேர்க்கைக்கும் பணவரவுக்கும் வாய்ப்புகள் உண்டு. அதேபோல உறவினர் நண்பர் வீட்டு விருந்து விசேஷங்களுக்கு சென்று வருவீர்கள். செல்வாக்கும் கௌரவங்களும் அதிகரிக்கும். கருத்து வேறுபாடுகளினுடைய காரணமாக பிரிந்திருந்த கணவன் மனைவி ஒன்று சேரக்கூடிய வாய்ப்புகளானது ஏற்படும். வாழ்க்கை துணையினால ஆதாயங்களும் உண்டாகும். சிலருக்கு குழந்தை பாக்கியம் பார்த்தீங்கன்னா ஏற்படக்கூடும். குடும்பத்தினரினுடைய அவசிய தேவைகளை நீங்கள் பூர்த்தி செய்வீர்கள். சிலருக்கு புதிய வாகனத்தை வாங்கக்கூடிய வாய்ப்புகளும் ஏற்படும். பிள்ளைகளினுடைய கல்வி மற்றும் திருமண முயற்சிகளில் சற்று சிரமப்பட்டு நீங்கள் அனுகூலமான பலன்களை அடைய முடியும். உங்களுடைய பிள்ளைகளினுடைய பிடிவாத போக்கே மாறும். தாய் மாமனுடைய வழியில எதிர்பார்த்த காரியங்கள் அனுகூலமாக முடியும். அதேபோல் அலுவலகத்தில் பணிச்சுமைகளானது அதிகரிக்கும். நேரம் காலம் பார்க்காமல் உழைக்க வேண்டியும் வரும். உங்களுடைய வேலைகளை நீங்களே செய்து கொள்வது நல்லது. அதிகாரிகளிடம் பேசும்போது பொறுமையை நீங்கள் கடைபிடிக்கவும். தொழில் வியாபாரத்தில் முன்னேற்றமான நிலைகளும் உண்டாகும். புதிய முயற்சிகள் சாதகமாகவே முடியும். வியாபாரத்தை விரிவுபடுத்துவதற்கான வங்கி கடன் உதவிகள் கிடைக்கும். எதிர்பார்த்த அரசாங்க சலுகைகளும் உங்களுக்கு கிடைக்கும். குடும்பத்தை நிர்வகிக்கக்கூடிய பெண்களுக்கு குடும்ப உறுப்பினர்களினுடைய அன்பும் ஆதரவும் உங்களுக்கு கிடைக்கும். அக்கம் பக்கத்தில் உள்ளவர்கள் அனுசரணையாகவே நடந்து கொள்வார்கள். அலுவலகங்கள் செல்லக்கூடிய பெண்கள் அனைத்து விஷயங்களிலுமே பொறுமையை கடைபிடிக்க வேண்டியது அவசியம். ராகு சுக்கிரன் ஆகியோர் மாதம் முழுவதுமே உங்களுக்கு நற்பலன்களை தருவார்கள். மற்ற கிரகங்களால அனுகூலமான பலன்கள் ஏற்படும் என்று சொல்வதற்கில்லை. குடும்பத்தில் உள்ளவர்களாலும் அக்கம் பக்கத்தில் உள்ளவர்களாலுமே சிறு சிறு பிரச்சனைகள் ஏற்படக்கூடும். மிகவும் பொறுமையாக இருக்க வேண்டியது அவசியம். ராகு சாதகமாக இருப்பதனால எதையுமே சமாளிக்கக்கூடிய மன உறுதிகள் அதிகரிக்கும். சுக்கிரன் சாதகமாக இருப்பதனால புதிய ஆடை ஆபரணங்களினுடைய சேர்க்கையானது உங்களுக்கு ஏற்படும். உறவினர்கள் நண்பர்கள் வீட்டு விருந்து விசேஷங்களுக்கு சென்று வருவீர்கள். செல்வாக்கும் கௌரவங்களும் உங்களுக்கு அதிகரிக்கும். கருத்து வேறுபாடுகளினுடைய காரணமாக பிரிந்திருந்த கணவன் மனைவி ஒன்று சேரக்கூடிய வாய்ப்புகளும் உண்டாகும். வாழ்க்கை துணையினால ஆதாயங்கள் ஏற்படும். சிலருக்கு குழந்தை பாக்கியங்களும் ஏற்படக்கூடும். குடும்பத்தினரினுடைய அவசிய தேவைகளை இப்பொழுது நீங்கள் பூர்த்தி செய்வீர்கள். சிலர் பழைய வாகனத்தை மாற்றி புதிய வாகனத்தையும் வாங்குவீர்கள். பிள்ளைகளினுடைய கல்வி மற்றும் திருமண முயற்சிகளில் சற்று சிரமப்பட்டே அனுகூலமான பலன்களை அடைய முடியும். அலுவலகத்தில் பணிச்சுமைகளும் அதிகரிக்கும். நேரம் காலம் பார்க்காமல் உழைக்க வேண்டியும் இருக்கும். உங்களுடைய வேலைகளை நீங்களே செய்து கொள்வது நல்லது. அதேபோல் அதிகாரிகளிடம் பேசும்போது பொறுமையும் கடைபிடிக்கவும். வியாபாரத்தில் முன்னேற்றமான நிலைகளும் உண்டாகும். புதிய முயற்சிகள் சாதகமாகவே உங்களுக்கு முடியும். வியாபாரத்தை விரிவுபடுத்துவதற்கான வங்கி கடன் உதவிகள் இப்பொழுது உங்களுக்கு கிடைக்கும். எதிர்பார்த்த அரசாங்க சலுகைகளும் பார்த்தீங்கன்னா கிடைக்கும். மாணவர்கள் மேற்படிப்பில் சேர்வதற்கு அதிக சிரத்தை எடுத்துக்கொள்ள வேண்டும். சிலருடைய சிபாரிசும் உங்களுக்கு தேவைப்படும். ஆனால் படிப்பதற்கான நிதி உதவிகள் கிடைப்பதில் தடைகள் இருக்காது. குடும்பத்தை நிர்வகிக்கக்கூடிய பெண்மணிகளுக்கு குடும்ப உறுப்பினர்களினுடைய அன்பும் ஆதரவும் இப்பொழுது கிடைக்கும். அக்கம் பக்கத்தில் உள்ளவர்கள் அனுசரணையாக நடந்து கொள்வார்கள். அலுவலகம் செல்லக்கூடிய பெண்மணிகள் அனைத்து விஷயங்களிலுமே பார்த்தீங்கன்னா பொறுமையை கடைபிடிக்க வேண்டியது அவசியம். 6ஆம் இடத்தில் கேது அமர்ந்திருக்கிறாரு. அதனால இனம் தெரியாத எதிர்ப்புகள் மனதை வருத்து உள்ளத்து உறுதியினால அதிலிருந்து மீண்டு வருவீர்கள். 10ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய செவ்வாயும் சனியும் அமர்ந்திருக்கக்கூடியதுனால நீங்கள் ரியல் எஸ்டேட் தொழில் அமோகமாக நடத்துவீர்கள். வியாபாரத்தில் நல்ல லாபங்கள் உங்களுக்கு கிடைக்கும். அதேபோல் 21ஆம் தேதி அன்று வக்ரகதி அடையக்கூடிய சனியினால உங்களுக்கு கொஞ்சம் கூடுதலான அலைச்சலும் உடல் சோர்வையும் கொடுப்பார். 11ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குருவும் சுக்கிரனும் இருப்பதனால உங்களுடைய வழக்குகள் பார்த்தீங்கன்னா இப்பொழுது சாதகமாகவே முடியும். தங்க நகைகளையும் நீங்கள் வாங்குவீர்கள். அதேபோல் இந்த மேசத்திற்கு மாறக்கூடிய சுக்கிரன் பார்த்தீங்கன்னா குடும்பத்தில் குழப்பத்தை ஏற்படுத்துவார். மேலும் பரிகாரமாக பார்த்தீங்கன்னா சிவபெருமான் வழிபாடும் மகாலட்சுமி வழிபாடும் சுப பலன்களை உங்களுக்கு அதிகரிக்கும். இந்த தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.
இது போன்ற புதிய சுவாரஸ்யமான புதிய தகவலை தெரிந்து கொள்வதற்கு நம்மளுடைய சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாத இருந்தீங்க அப்படின்னா முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. தேங்க்யூ.